பெரியவர்கள் பழமொழி பூசத்தன்று பூனை கூட பழையதை உண்ணாது என்பது தைப்பூச விரதத்தின் தீவிரத்தை குறிக்கிறது. யார் தைப்பூசத்தில் விரதம் இருந்து பால் குடம் எடுத்து காவடி எடுக்கிறார்களோ அவர்கள் பாவம் கரைந்துவிடும். அப்போ சிவன்மலை சக்தி மலை என்ற இரு விஷயத்தை இடும்பன் என்ற அரக்கன் தான் ஃபர்ஸ்ட் காவடி எடுக்கிறார். ஏன் இது நோக்கம்னா நம்மளுடைய கெட்ட எண்ணங்கள், நம்ம என்ன பாவம் செய்தோமோ அந்த பாவம் காவடிக்குள்ளே சென்று, அதுதான் பெரியவர்கள் நோக்கம் கூட அந்த காவடியினுடைய சிறப்பு. ஏன்னா நம்ம பாவம் செய்கிற மொத்தம் முருகப்பெருமான் நம்மளிடத்திலே வாங்கி கொள்வார் என்பதே காவடியினுடைய நோக்கம். எல்லோருமே இந்த தைப்பூச திருநாளில் பக்தியோடு நாம் விரதம் இருக்க வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.